Good morning, my dear students. Welcome to the Programming in C 3rd semester 2nd year Information Technology Department online class. So, in the previous video, நம்ம வந்து looping statements பத்தி பார்த்துட்டு இருக்கோமா. Loop statementsல 3 different statements இருக்குன்றத பார்த்தோம். While loop, do while loop and then for loop. For loop குள்ளார another concept nested for loop பத்தி discuss பண்ணோம். Okay. So, while loop அப்படின்றது ஒரு entry controlled loop. Do while loop பண்றது exit controlled loop. லூப்புக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது initialization, condition checking, increment or decrement. அதுல for loop வந்து பொறுத்த வரைக்கும் அதுல same syntax குள்ளார நமக்கு all the 3 categories initialization, condition, increment, decrement எல்லாமே அப்படியே ஒண்ணா include ஆகி நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வருது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அத மாதிரி decision making statements பொறுத்த வரைக்கும் if else, nested if else, if ladder, switch statement இதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில unconditional go to statement நம்ம ஒன்னு பார்த்தோம் இல்லையா decision makingல. So go to கொடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒரு லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் லேபிளுக்கு உங்களோட கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தோம். So கிட்டத்தட்ட அந்த go to statement, இந்த break statement, continue statement இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ண போகுது. அங்க வந்து நம்ம ஒரு லேபிள் கொடுத்து அந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவோம். பட் நீங்க பிரேக்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அந்த மாதிரி கண்டினியூன்ற ஒரு வேர்ட் கொடுத்தீங்கன்னா அங்க வந்து கண்ட்ரோல் ஏதோ ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ கிளிப்ல நம்ம வந்து பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் லுக் ஆஃப்டர் த பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க டெஸ்ட் பண்ணலாம், கண்டிஷன் செக் பண்ணாம இருக்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் பிரேக் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ வித்தின் எ லூப் குள்ளார அல்லது ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் குள்ளார, ஒரு ஃபார் லூப் குள்ளார, வைல் லூப் குள்ளார, டூ வைல் லூப் குள்ளார, ஒரு இஃப் எல்ஸ் குள்ளார எதுல வேணாலும் நீங்க இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் குள்ளாரையோ அல்லது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் குள்ளாரையோ நீங்க வெறும் பிரேக் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா அது அங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்குதோ அந்த ஒர்க்கை அப்படியே பிரேக் பண்ணிட்டு, பிரேக்னா அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லூப்பினுடைய கடைசிக்கு வந்துடும். நீங்க வந்து ஒரு ஃபார் லூப் குள்ள கொடுத்தீங்கன்னா ஃபார் லூப்போட க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிகியூஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் கண்ட்ரோல். அது மாதிரி நீ ஒரு இஃப் எல்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இஃப் வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த பிளாக் அவுட் வெளியில வந்துடும் கண்ட்ரோல். ஓகே, நீங்க வந்து அது என்ன செஞ்சுட்டு இருக்குதோ அதை அப்படியே அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு பிரேக் பண்ணிட்டு அந்த ஒரு பிளாக் ஆஃப் த கோடை விட்டு வெளியில வந்துடும். இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டினுடைய கான்செப்ட். அது எங்க வெளியில வரும் அப்படின்னு கேட்டாக்கா the continues to the end of the loop. Okay, so when the break statement is executed inside a loop, execution of the loop வந்து terminate ஆயிட்டு கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அதுவே நீங்க and the program continues with the statement following the loop. ஓகே, இப்போ அதுவே நீங்க nested loop இருக்கு அப்படின்னா இன்டர்னலா நீங்க எந்த லூப்புக்குள்ளார நீங்க பிரேக் கொடுக்குறீங்களோ அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அவுட்டர் ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப்னு நம்ம வந்து படிச்சோம் இல்லையா, நெஸ்டட் ஃபார் லூப் குள்ளார நம்ம வந்து படிச்சோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபார் லூப் இருக்கு. இதுல நீங்க சப்போஸ் இந்த லைன்ல நீங்க பிரேக்னு கொடுத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற லைன்ஸ் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம இதனுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் எது, இந்த இன்னர் லூப்புக்கு இந்த கர்லி பிராக்கெட்ஸ் தான் வந்து க்ளோசிங். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு எக்ஸிக்யூஷன் அப்படியே இந்த லைனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அதுவே நீங்க இதுல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க நீங்க பிரேக்னு கொடுத்துட்டீங்கன்னா கண்ட்ரோல் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், இதனுடைய க்ளோசிங் பிராக்கெட் வந்து இதுதான். ஸோ அப்ப இதுக்கு அடுத்த லைனுக்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ பிரேக்னா இந்த பிளாக்கை விட்டு இந்த பிளாக்குக்கு வெளியில கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே டெர்மினேட் பண்ணிட்டு இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப், இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் த லூப். அது எந்த லூப்ல நீங்க நம்ம அதை கொடுத்துருக்கிறோமோ அந்த லூப்பை விட்டு வெளியில வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வைல் கண்டிஷன் ஓப்பன் பிராக்கெட்ஸ் அண்ட் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது இஃப் கண்டிஷன் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து நம்ம பிரேக்ன்றத இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நவ் whenever we are giving இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டதால
இது வந்து நமக்கு லூப்பை விட்டே வெளியில வந்துரும். எப்பவுமே நம்ம ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் குள்ளார நம்ம பிரேக்னு கொடுக்கும்போது இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப் அண்ட் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்ப அதுவே இதுல நீங்க பாருங்க, ரெண்டு ஃபார் லூப் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி ரெண்டு ஃபார் லூப். சோ இது வந்து நெஸ்டட் ஃபார் லூப்பா இருக்குது. பட் இந்த ஃபார் லூப்க்கு அடுத்தது வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்ல, ரெண்டு க்ளோசிங் பிராக்கெட் வந்துட்டு, அதனால இந்த பிரேக்ன்றது நமக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருது. கீழே அப்படியே இறங்கிடுமா, இந்த ஒரு பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்றதை நிறுத்திட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துரும். இது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூனா என்னது? திரும்ப முதல்ல இருந்து செய்யி, திரும்ப இதே விஷயத்த கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறது தான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். சோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம கண்டினியூன்ற அதனோட சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், பிரேக் மாதிரியே ஜஸ்ட் கண்டினியூன்ற கீவேர்டு தான். ஓகே, சோ ரிமைனிங் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு கண்ட்ரோல் வந்து பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு போயிடும். ஓகேவா? சோ the statements after the continue statement will be skipped and the control is transferred to the beginning of the loop. பிரேக்ல என்ன நமக்கு நடந்தது? பிரேக்குக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு the control will be transferred to the end of the loop. கண்டினியூல beginning of the loop. திரும்ப போய் அதே டாஸ்கை தான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஜெனரல் ஃபார்மேட் அப்படின்னா வெறும் ஒரு கண்டினியூன்ற கீவேர்ட் போட்டு செமிகோலன் கொடுக்கணும். அது மாதிரி பிரேக்னா பிரேக்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துடணும். இதுல வேற வேரியபிள்ஸோ எக்ஸ்பிரஷன்ஸோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கீவேர்ட். அந்த நீங்க கீவேர்டை கொடுத்தீங்கனாலே பிரேக்னா லூப்பை விட்டு வெளியில வந்துரும், கண்டினியூனா லூப்புக்கு பிகினிங்க்கு போறதுக்கான கோடிங் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா எழுதி வச்சிருக்காங்க சீல. ஓகேவா? இப்ப நம்ம எங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும்ன்றத பார்க்கலாம். யூ see the example here. For I equal to 1, a less than or equal to 100 plus plus I. Okay, scanf percentage f comma ampersand a. யூசர் கிட்ட இருந்து ஏன்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஒன்னு கெட் பண்றாங்க. கெட் பண்ண பிறகு நம்ம செக் பண்றோம். if a less than 0, அதாவது a வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரா யூசர் என்டர் பண்ணிருந்தாங்கன்னா எரர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப போய் கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த if பிளாக் அவுட் வெளியில போய் கண்டினியூ பண்ணும்போது திரும்ப போய் இந்த ஏக்கு வேல்யூ வாங்கும். புரியுதா? இப்ப சப்போஸ் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா நான் இந்த ஒர்க்கை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு சம் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல யூசர் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இது வேண்டாம், திரும்ப செய் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கீழே இது வந்து சப்போஸ் எதுவும் இல்ல, ஏ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்குன்னா இங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூவை வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ஒரு ப்ராசஸிங் வந்து நமக்கு நடக்கும். சோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, கண்டினியூ அப்படின்னா கண்டினியூக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை பிளாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு த பிகினிங் ஆஃப் த லூப். அதுவே பிரேக் அப்படின்னா பிரேக்குக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு கண்ட்ரோல் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு த எண்ட் ஆஃப் த லூப். ஓகேவா? அது இப்ப இதுக்கும் கோ டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? கோ டுல நம்ம ஒரு லேபிள்னு நம்ம ஒன்று கொடுத்துருப்போம். அந்த லேபிள் எங்க இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா பிரேக்கு கண்டினியூல அந்த மாதிரி கிடையாது. பிரேக்குனா எண்ட் ஆஃப் த லூப்புக்கு போயிடும், கண்டினியூனா பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு போயிடும். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். So with this we have completed with the looping statements, ma. Thank you, students.